கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு 7 ஆவிகள். 7 ஆவிகள், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான ஆதார வசனம் நம்ம பார்த்தரலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓமை உங்கள் எல்லாருக்கும் கிரமமாக நீங்கள் வேதத்தை வாய்ச்சிருந்தீங்கன்னா இந்த ஓமையை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க, வாய்ச்சிருப்பீங்க. 1 போய் 7 வந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சுருக்கமாக இது இந்த ஓமையை நம்ம சொல்லணும்னா 1 போய் 7 வந்துச்சு அப்படின்னு கூட இந்த ஓமையை நம்ம சொல்லுவோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஓமையை குறித்து தான், இதனுடைய விளக்கங்களை குறித்து தான் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கலாம். அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு கதை பாணியில் சொல்லிட்ட ஒரு ஓமை அப்படின்னாலே ஒரு கதை போல் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆழமான ரகசியங்கள் அவர் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பார்னா பேசியிருப்பார். அப்போ எதுக்காக இந்த ஓமையை அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு பெரும் கூட்டம் போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் 3 பிரிவாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 12 சீசர்கள் இயேசு கிறிஸ்து பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அவங்க எதுக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு, அவரை பின்பற்றுகிறதுக்கு அவங்க போயிட்டுருப்பாங்க. இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டமே போயிட்டுருப்பாங்க. அவங்க எதுக்கு போயிட்டுருப்பாங்கன்னா, அவங்க உடம்புல இருக்கிற சீக்கெல்லாம் சரியாகிறதுக்கும், கொஞ்சம் சாப்பிடாமே இருந்து அவர் என்ன பண்ணிடுவார், ஜெபம் பண்ணி ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். அதனால சாப்பிட்றதுக்கும் ஒரு பெருங்கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டுருக்கும். ஏன்னா மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை என்னங்க, 3 நேரம் சாப்பாடு, உடம்புக்கு ஒரு சுகம் இருந்தால் போதும் இல்லைங்களா, வேற ஒன்றும் பெருசாக தேவை இல்லையே. அப்போ இதுக்காகவே ஒரு பெருங்கூட்டம் இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு குரூப்பும் கூட இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். இவங்க எதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா, இவங்க அன்னைக்கு எருசலேம் தேசத்தில் ஒரு பேர் பெற்ற புகழ்பெற்ற ஜனங்களாக இருந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய உபதேசங்கள் மூலமாக ஜனங்கள் எல்லாரையும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அடிமைப்படுத்தி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சத்தியங்கள் பேச ஆரம்பித்த உடனே ஜனங்கள் எல்லாருடைய பார்வையும் இயேசு கிறிஸ்து மேலே திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற போக ஆரம்பித்த உடனே இப்போ இவரை என்ன பண்ணணும், அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து கீழே இறக்குனாதான் இவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை நல்லா இருக்கும். பின்னாடி ரோமர்கள்கிட்ட இருந்து இவங்க பாதுகாக்கப்படலாம். இல்லைனா ரோமர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு அதிகாரத்தை நியமிச்சிருவாங்க. அதனால இந்த இயேசு கிறிஸ்து பேசுகிற பிரசங்கத்தை குறை கண்டுபிடிச்சி அவரை எப்படியாவது இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள், 3 குரூப்பு. ஒரு குரூப்பு வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு, அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு முழு வாஞ்சையோடு போன ஒரு குரூப். இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவால் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள். இன்னொரு குரூப்பு ஏதாவது சுகம் கிடைச்சா போதும், சாப்பாடு கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு ஏதாவது அதாவது இவர்கிட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணிடணும்னா அதை அவருக்கு சுட்டி காமிச்சு, மற்ற ஜனங்களுக்கு சுட்டி காமிச்சு இவர் ஒரு தவறான ஆள் அப்படின்னு சுட்டி காமிக்கிறதுக்காக ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு 3 குரூப் இவர்கிட்ட இவரை சுற்றி போய்கிட்டு இருக்கும்போது, இதில் விசேஷமாக நம்ம பார்க்கும்போது இந்த பரிசேயர் சதுசேயர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்படியாவது குறை கண்டுபிடிச்சிடணுங்கிறதுக்கு பெரிய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா, முதல் காரியம் வந்து நியாயப்பிரமாணத்தில் இவர் ஏதாவது தப்பாக பேசணும். அப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ஆனால் இவர் அதுக்கு விரோதமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவரை என்ன பண்ணிடணும், குற்றஞ்சாட்டி இவரை வந்து இல்லாமல் பண்ணிடணும்.
அப்படி இல்லை, அதுல முடியலை அப்படின்னா ரோம அரசாங்கத்துக்கு விரோதமா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் இவங்க மத ரீதியா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிடணும், குற்றம் கண்டுபிடிச்சிடணும்னு யோசிச்சாங்க. ரெண்டாவது அதுல முடியலைன்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா இவர் என்ன பண்றாரு, பொல்லாங்கான காரியங்களை பேசுறாரு அப்படின்னு ஜனங்களை ராஜ்யத்துக்கு விரோதமா பேசுறாருன்னு சொல்லி என்ன பண்ணிடணும்னா குற்றஞ்சாட்டி இவரை என்ன பண்ணிடணும்னா இவரை முடிச்சிடணும்னு ஐடியா பண்றாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா பலவிதமான கேள்விகளை அவர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தான் பாருங்க, மார்க் 11:28 வசனம். மார்க் 11:28. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஏன்னா நாங்க நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கரைச்சி குடிச்சு படிச்சு நாங்க ஒரு போஸ்டிங்ல வந்திருக்கிறோம் இதுக்குன்னு. ஆனா நீ கலிலேயாவுல இருந்து வந்துட்டு நீ இதையெல்லாம் எடுத்த சாதாரணமா பேசுறியே, இந்த பேசக்கூடிய இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? இப்படி எல்லாம் கேட்கறாங்க. கேட்கும்போது தான் இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவாருன்னா, அப்ப நீங்க என்ன இந்த ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானம் அது தேவனால் உண்டாச்சா மனுஷனால உண்டாச்சா? கேள்விக்கு இவர் பதில் கேள்வியை கேட்ட உடனே அவங்கனால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்படி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பதிலுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு சில கேள்விகளை கேட்டு அவங்கள பதில் சொல்ல முடியாம போகும்போது இவரை இவங்களால என்ன பண்ண முடியலன்னா குற்றவாளியா தீர்க்க முடியாம போயிடுது. ஏன்னா இவங்களை விட இவர் கேட்குற கேள்வி என்ன பண்ணிடுதுங்க, அதிக வல்லமை படைத்ததா ஞானம் நிறைஞ்சதா இருக்கும்போது இவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. அந்த மாதிரி தான் கேள்விகளை என்ன பண்ணார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இவர் என்ன பண்ண முடியலைன்னா கேள்விகள்னால மடக்க முடியலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக இவரை ஏதாவது பேச வச்சிடணும்னு சொல்லி இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இயேசு கிறிஸ்துட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா மத்தேயு 22:15 முதல். மத்தேயு 22:15 முதல். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. நல்லா கவனிச்சிங்களா? பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி, ஏதாவது அவரை பேசுறதுல என்ன பண்ணிடணும், அவரை அகப்படுத்தி அவரை மாட்ட வச்சிடணும்னு ஐடியா பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். சீசரையும் ஏரோதியரையும் அவர்கிட்ட அனுப்புறாங்க. அனுப்பிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, எடுத்த உடனே ஒரு விரோத மனப்பான்மையை காமிக்கல. என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்னு. இந்த மாதிரி நம்மகிட்ட யாராவது சொன்னா, பிரதர் உங்களை மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே மயங்கி நம்மளை இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம தரத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதே லெவல்ல என்ன பண்ணுவோம், நம்ம மெயின்டைன் பண்ண பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, எவனை குறித்து உனக்கு கவலை இல்லை அப்படின்னா நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதாள். அது ரோம ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண அவங்க உள்நோக்கம் என்னன்னா, ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார். இப்ப இந்த ரோம ராஜா இருக்கார்ல, அவருக்கு நாங்கெல்லாம் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வரி கட்டிக்கிட்டு இருக்கிறது சரியா தவறா, அது நியாயமா இல்லையா எங்களுக்கு சொல்லும். ஏன்னா முன்னாடியே என்ன போட்டாங்க, எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுவாரு, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, வரியெல்லாம் நம்ம கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஏன்னா வேற ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அது பரலோக ராஜ்யம், அது இப்போ எப்படி இருக்குது, சமீபித்து இருக்குது, இந்த ரோம சாம்ராஜ்யமெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி, அப்படி இவர் ஏதாவது வரி கட்ட தேவையில்லைன்னு சொன்னாருன்னா அதை ஒரு பாயிண்டாக பிடிச்சிட்டு ரோமருக்கு வரி கட்ட வேணான்னு இவர் சொல்லிட்டாருங்கன்னு சொல்லி அப்படியே பரப்பி என்ன பண்ணிடணும், இவரை ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி நிறுத்தி இவரை கொலை செஞ்சிடணும். அப்படி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க என்ன நோக்கத்தோட கேட்குறாங்கன்னு. அடுத்த வசனம். இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவங்க என்ன பண்றாங்க, நடிப்பு தன்மையோட வந்திருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. மாயக்காரரேனா நடிகரே அப்படின்னு அர்த்தம். ஏன் என்ன நீங்க சோதிக்கிறீங்க? அவங்க துர்குணத்தை அறிந்து இப்ப என்ன சொல்றாரு, அடுத்த வசனம். வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வரிக்காசை என்கிட்ட காமிங்கிறாரு. காமிச்ச உடனே ஒரு பக்கம் ராயனுடைய தலை இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த நாணயத்தோட மதிப்பு இருக்கு. அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள்.
அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன இதில் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேலே எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணிடணும்னா, ஒன்று அவரை கொன்னுடணும், இல்லைன்னா அவர் ஆகாதவர்னு என்ன பண்ணிடணும்னா அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து அவரை தள்ளிடணும்னு ஐடியா பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பின்னாடியே போகிறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஏதாவது ஒரு தப்பாக சொல்லுவாரா, அதை வச்சு இவரை என்ன பண்ணிடலாம், ஆகாதவர்னு ஆக்கிடலாமா, இல்லை இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக ஏதாவது பேசுவாரான்னு பார்க்குறாங்க. அதன்படியும் அவரை என்ன பண்ண முடியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் செய்கிறது பூரா, இவர் செய்கிற அற்புதங்கள் பூரா யார் மூலமாக இவர் பண்ணுறாருனா, உண்மையாய் தேவனுடைய சக்தியில் இவர் பண்ணலை, இவர் பண்ணுறது பூரா சாத்தானுடைய சக்தியில் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிம்பத்தை அங்கே உருவாக்கிட்டாங்க. கீழே நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 12:24 முதல். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. போதுங்க. அப்ப இங்க நம்ம பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் தேவ சக்தியில இதை செய்யல, இவர் பிசாசினுடைய சக்தியில தான் இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பிசாசுக்கு நான் விரோதமா, பிசாசோட ஆவியில இருந்துகிட்டு இதை செஞ்சேன்னா அப்ப பிசாசுக்கு விரோதமா செயல்படுற மாதிரி ஆயிடாதா? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நியாயமான காரியங்களை அங்கே எடுத்து வைக்கிறார். இதுக்கப்புறம் என்ன சம்பவம், இதெல்லாம் இந்த 12 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களா இருக்கு. இதுக்கப்புறம் மறுபடி இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, மத்தேயு 12:38. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இப்ப எல்லாரும் இருக்கீங்களா? எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த உவமை எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த 1:7 இந்த உவமையை எதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு. அதுக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பெயல்செபூலினால அசுத்தாவிகளை தலைவனால கொண்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கும் இயேசு கிறிஸ்து மறு உத்தரவு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தான் இந்த ஓமையை சொல்ல வர்றார். இதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளத்தை சொல்லிட்டு, சாலமோனை குறித்து சொல்லிட்டு, இப்போ 3வது காரியமாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அடையாளத்துக்கு தான் இந்த ஓமையை சொல்கிறார். அந்த அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி இருந்துச்சு, அந்த ஆவி அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போச்சு. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய வீடு எப்படி இருக்குது, அந்த வீடு பிரிக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நான் மட்டும் போயிருந்தா மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, துரத்தி அடிச்சிருவாங்கன்னு சொல்லி மறுபடி போய் 7 ஆவிகளை கூட்டிக்கிட்டு அந்த மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அந்த மனுஷன் ஒரு ஆவி இருக்கும்போது அவருடைய முன்னிலைமை இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பின்னிலைமை அதிக கேடுள்ளதா அங்கே ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு அடையாளத்தை சொல்கிறார். பிரதர், உங்ககிட்ட இருந்து ஒரு அடையாளத்தை கேட்குறோன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டாங்க, அதுக்கும் இந்த ஓமைக்கு எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓமையினுடைய அந்த கடைசி பகுதி தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. மறுபடி வாசிங்க, மத்தேயு 12:45. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிகம் கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கேள்வி என்னது, உங்ககிட்ட இருந்து ஒரு அடையாளத்தை கேட்குறோன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா, அதானே கேள்வி. நம்ம எத்தனாவது வசனம், 38 பார்த்தோம். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார்னா இந்த ஒரு ஓமையை சொல்கிறாரு. சொல்லி அந்த அடையாளம் என்ன அப்படின்னு இந்த ஆவி ஓமையை சொல்லிட்டு முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருந்து வெளியே போயிட்டு மறுபடி 7 ஆவி உள்ள பூந்துச்சோ, அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு கூட சொல்றார். அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இதில் நம்ம பார்க்கும்போது என்ன காரியம் பார்க்க போறோம்னா, இந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன?
அப்போ அசுத்த ஆவி, அதனே ஆரம்பம் பார்த்தோம், ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து போச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அசுத்த ஆவி எதை அடையாளப்படுத்துது? அடுத்து அந்த அசுத்தாவி யாருக்கிட்ட இருந்துச்சு? யாருக்கிட்ட இருந்துச்சுங்க? ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சு. அப்போ அந்த மனுஷன் அது யாரை அடையாளப்படுத்துகிறா? அதுக்கப்புறம் அந்த மனுஷங்கிட்ட இருந்து அந்த அசுத்தாவி புறப்பட்டு போச்சே, அது எதை அடையாளப்படுத்துது? அப்புறம் அந்த அசுத்தாவி ஊர் பூரா அலைஞ்சு திரிஞ்சிட்டு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் மறுபடி திரும்பி வந்துச்சே, அது எதை அடையாளப்படுத்துது? மறுபடி அந்த ஆவி வந்து பார்க்கும்போது அந்த வீடு எப்படி இருந்துச்சு? நல்லா சுத்தமாக கூட்டி அழகாக ஜோடிக்கப்பட்டு இருந்துச்சு. அது எதை அடையாளப்படுத்துது? அப்புறம் இந்த ஆவி போயிட்டு மறுபடியும் 7 ஆவியை கூட்டிக்கிட்டு வந்துச்சே, அது எதை அடையாளப்படுத்துது? அப்போ அந்த மனுஷனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்குன்னு சொன்னாரே, அதனுடைய விளக்கம் என்ன? இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கா? சரி, அப்போ பார்த்துடலாம். முதலாவது அசுத்த ஆவி, இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆவி அப்படின்னாலே ஆவிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்க? நம்ம நிறைய ஆவிகளை குறித்து பாடங்கள்லாம் கேட்டிருப்போம். ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் எப்படி இருக்கும்? வல்லமை நிறைஞ்சதாக இருக்கும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நம்ம நேராக பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வல்லமையை நம்ம என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அப்படி தான் ஒவ்வொரு காரியத்திலையும். சரிங்களா? இங்கே நம்ம பார்க்கும்போது ஆவின்னா அதுக்கு நம்ம 3 அர்த்தங்கள் கூட நம்ம படிச்சிருப்போம். ஒன்று, ஆவிங்கிறது சிந்தையை குறிக்குது. அதை கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் மனசில் நினைக்கிறத செய்யும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்குது? வல்லமை நிறைஞ்சதாக இருக்குது. அடுத்து சுவாசம் இல்லைங்களா? அதை கண்ணில் பார்க்க முடியாது, அதுக்கு வல்லமை இருக்கா? இல்லைன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு வல்லமை இருக்குது. அடுத்து வார்த்தை, நம்ம இப்போ பேசுகிறத பார்க்க முடியாது, ஆனால் அந்த வார்த்தையை பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்குது இல்லைங்களா? அதனால தான் இந்த 3 காரியத்தை சொல்லுவோம். ஒன்று சிந்தை, இன்னொன்று சுவாசம், இன்னொன்று வார்த்தை. இதுதான் ஆவி. இப்போ இங்கே நம்ம பார்க்குற ஆவி என்ன ஆவி? அசுத்த ஆவி. அப்படிங்கும்போது இது எதை அடையாளப்படுத்துதுன்னா அசுத்த சிந்தை. சரிங்களா? சாத்தானுடைய குணங்கள் இதைத்தான் குறிக்குது இந்த அசுத்த ஆவி. இப்போ இந்த அசுத்த ஆவி எங்கே இருந்துச்சு? ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. இப்போ நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்? அந்த மனுஷன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த அசுத்த ஆவி பிடிச்சிருந்த மனுஷன் யாரு? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஓமையிலேயே அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த பொல்லாத சந்ததி யாரை பற்றி சொல்றாருங்க? இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் பேசுறாரு. அப்போ ஒரு அடையாளம் கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன சொல்றாரு? அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும் போது அங்கே யாரை சொல்லிட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களை தான் சொல்றாரு, இந்த பொல்லாத சந்ததின்னு சொல்லி. அப்போ அசுத்த ஆவி, சாத்தானுடைய குணங்கள், அசுத்த சிந்தனைகள் நிறைஞ்ச ஒரு காரியம். அந்த அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷன் யாருங்கும் போது அது இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ நம்மளுடைய கேள்வி, இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ பிரதர் அசுத்தாவி பிடிச்சி போய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது முழுக்க முழுக்க அவங்க யாருடைய சிந்தனையில் நிரம்பி இருந்தாங்கன்னா சாத்தானுடைய சிந்தனையில் தான் நிரம்பி இருந்தாங்க. முழு விக்கிரக வணக்கம், முழுக்க தேவனை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த எகிப்து தேசம் அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? வாசிங்க, ஏசாயா 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 19:3. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேடுவார்கள். அந்த எகிப்து தேசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா முழுக்க விக்கிரகங்கள் நிறைஞ்சு போயிருக்கு. அங்க மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, சன்னதக்காரர் இருக்கிறாங்க, குறி சொல்றவங்க இருக்கிறாங்க. இதன் மத்தியில தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ முழுக்க முழுக்க தேவனை பத்தி எதுவுமே தெரியாது, தேவனுடைய நியாய பிரமாணங்கள் தெரியாது. அந்த காலத்தில் முழுக்க முழுக்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அந்த விக்கிரக பின்னணியில் அசுத்தாவி பிடித்தவர்களாக அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ வசனத்தில் நம்ம பார்க்குற இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் இந்த சந்ததியை பற்றி சொல்லும்போது, முதலாவது இந்த சந்ததி எப்படி இருந்துச்சு? அசுத்தாவி, ஒரு அசுத்தாவி பிடிச்சி போய் இருந்துச்சு. இப்போ அந்த அசுத்தாவி அந்த மனுஷனாகி இஸ்ரேல் ஜனங்களை விட்டு வெளியில் போச்சு.
எப்போ போச்சு இந்த அசுத்தாவி இஸ்ரேல் ஜனங்களை விட்டு வெளியே போச்சுன்னா, இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் படுற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசையை பார்த்து, என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். நீ போய் என்ன பண்ண, அவங்கள அங்கேருந்து விடுவிச்சு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, கூட்டிக்கிட்டு வா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்ன உடனே இப்போ மோசை போய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு முன்னாடி மோசையே கேட்டுக்கிட்டு போயிடுறாரு. அப்படி சொன்ன உடனே அந்த ஆண்டவர் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? மோசைக்கும் தெரியலை, அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது இப்போ அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிறவர் உங்களை கூப்பிட்றாருன்னு போய் சொல்லுன்ட்டார். இப்போ இந்த ஜனங்கள்கிட்ட மோசே வராரு. வந்து முதலாவது என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய நாமத்தை அவங்க கிட்ட சொல்கிறார். இப்போ தேவனுடைய நாமத்தை சொன்னதும் இல்லாமல் அந்த 10 வாதைகள் எகிப்து தேசத்தில் வருது. அதில் இருந்தெல்லாம் அவங்கள மீட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா, செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வராரு. இப்போ கூட்டிக்கிட்டு வரும்போது சீனாய் மலைக்கிட்ட வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு மலைக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா, நியாயப்பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து அந்த நியாயப்பிரமாணங்களை அவங்களுக்கு சொல்லித்தரார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய நாமத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. அடுத்து அவங்கள எகிப்திலிருந்து வெளியே கூட்டிக்கிட்டு வராரு. இப்போ கூட்டிக்கிட்டு வந்து வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாருனா, கட்டளைகள், தேவனுடைய மனசு எப்படிப்பட்டது, அவர் எதை விரும்புகிறாரு, எதை வெறுக்கிறாருங்கிறத அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் முக்கியமாக சொல்கிறாரு 10 கற்பனைகள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் எகிப்து தேசத்தில் எத்தனையோ தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரி வணக்கத்தை வணங்கக்கூடாது. நான் ஒருவரே தேவன். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன பண்ணிடாதீங்க, வணங்கிடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாளை என்ன பண்ணுங்க, ஆசரிங்க. என் நாமத்தை வீணில் வழங்காதிருங்க. இப்படி எல்லாம் சொல்லி அவரை எப்படி வழிபடணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு, என்ன வழிபட்டால் மட்டும் போதாது, இந்த பூமியில் நீங்கள் ஒரு ஒழுக்கமிக்க, ஒரு மதிப்பு மிக்க வாழ்க்கை வாழணும், எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது, அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தேவனுக்கு எப்படி பிரியமாக நடக்கணும், அடுத்து இந்த பூமியில் ஜனங்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இதையெல்லாம் அங்கே சொல்லி கொடுக்குறார். அப்போ இதையெல்லாம் செய்யாதேன்னு சொல்கிறார். அப்படின்னா விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்லாம் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தங்க? எகிப்து தேசத்தில் இதையெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் செய்யாதீங்க பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் எகிப்து தேசத்தில் அவங்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி, கெட்ட குணங்கள், விக்கிரகம், விபச்சாரம், இதெல்லாம் கெட்ட குணம். இப்போ தேவனுடைய நாமத்தை சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து இதையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது, அப்படிங்களா பிரதர், சரிங்க பிரதர், இனி நாங்கள் அதெல்லாம் செய்யலை அப்படின்னு இவங்க ஒரு முடிவு எடுக்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி என்ன பண்ண ஆரம்பிக்குது, அப்படியே வெளியே போக ஆரம்பிக்குது. இதைத்தான் அங்கே ஓமையில் பார்க்குறோம். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுச்சு, புறப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அந்த அசுத்தாவி இஸ்ரேல் ஜனங்களை விட்டு எப்போ போகுதுன்னா, இவங்க மோசை மூலமாக அந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு நாங்கள் இது மாதிரி நடக்கிறோன்னு சொன்னாங்க பாருங்க, அப்போ இந்த அசுத்தாவி போச்சு. வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 5:27. உபாகமம் 5:27. நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்கிறீர்கள். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம், நாங்கள் அதே மாதிரி நடப்போம்னு சொல்லும்போது அசுத்தாவி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அவங்கள விட்டு புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. யோசுவா 24:14 முதல். யோசுவா 24:14 முதல். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, இங்க யோசுவா கானான் தேசம் கூட்டிட்டு வந்துட்டார். கானான் தேசத்திட்ட கூட்டிட்டு வந்துட்டு இப்போ சொல்றாரு, பாருங்க இஸ்ரேல் ஜனங்களே, 40 வருஷம் நம்ம வந்து வனாந்தரத்தில் வந்துட்டோம். இப்போ நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு
கர்த்தரை சேவியுங்கள். இப்பதான் சொல்றாரு, நீங்க ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ள நம்ம இருந்தோம்ல எகிப்து தேசத்துல, நம்ம தாத்தை முப்பாட்டன்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், ஒரு சமயம் கர்த்தரை சேவிக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது பிரதர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். யாரை சேவிக்கிறது, யாரை வழிபடுறதுன்னு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முடிவு எடுத்துக்கங்க. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? அந்த யோர்தான் நதிக்கு அப்புறத்துல, அடுத்து செங்கடலுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது எகிப்துல இருந்தீங்கல்ல, அப்போ உங்க பிதாக்கள் சேவிச்சாங்கல்ல அந்நிய தெய்வங்கள், அதை சேவிப்பீங்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? இல்ல, இங்க கானான் தேசம் வந்துட்டோம். கானான் தேசம் வந்தாலும் கானான் தேசத்துல யார் இருக்கிறா? எமோரியர் இருக்கிறாங்க. இவங்க ஒரு வழிபாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த தெய்வத்தை நீங்க சேவிக்க போறீங்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை இல்லைங்களா? ஆனா நீங்க எகிப்துல இருக்க தெய்வத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குறதுனா வணங்குங்க. இல்ல, இந்த ஊருக்கு வந்துட்டோம், இங்க ஒரு விக்கிரக வணக்கம் இருக்கு, அதை வணங்குறதுனாலும் வணங்குங்க. ஆனா பாத்துக்கங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன், நானும் என் குடும்பமும் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படிங்கிறாரு. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. என்ன யோசுவா சொல்லிட்டீங்க நீங்க? இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, போயும் இன்னொரு தெய்வத்தை வணங்குறதா? எகிப்தை என்னைக்கு விட்டோமோ அந்த தெய்வத்தை எல்லாம் என்ன பண்ணியாச்சே, மறந்தாச்சு. இந்த ஊருக்கு வந்தாலும் தேவன் தானே எங்களை இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இந்த தெய்வத்தை தானே அங்க வணங்குவோமே ஒழிய வேறே தெய்வத்தை சேவிக்கும்படி இந்த கர்த்தரை விட்டு விலகுக காரியம் எங்களுக்கு எப்படி இருக்கட்டும், தூரமா இருப்பதாக. அதை பத்தி எங்களுக்கு மைண்டே இல்லை, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம். அது என்ன, நீங்க மட்டும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்களும் எங்க வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படிங்கிறாங்க. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. இவ்வளோ காலம் நம்மளை கூட்டிட்டு வந்தது நம்முடைய கர்த்தர் தானே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். எமோரியருடைய தெய்வத்தை எதுக்கு நாங்க வணங்கணும்? நம்ம உள்ள வரதான் ஆண்டவர் அவங்களையெல்லாம் அடிச்சு துரத்துனாரே. அப்ப நம்ம தெய்வம் தானே மேலான தெய்வம், அப்ப நம்ம தெய்வத்தை தானே நம்ம வணங்கணும். நாங்க கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா சொன்னாரு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் எங்க வீட்டாரும் கூட யாரை தான் சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னோன்னே அசுத்தாவி பார்க்குது, ஏதாவது கொஞ்சம் விக்கிரக வணக்கத்தை உள்ள வைக்க முடியுமா, ஏதாவது பார்க்கலானா. இவங்க உறுதியா உடன்படிக்கை பண்றாங்க, நாங்க இப்படித்தான் வாழ்வோம் அப்படின்னு சொன்னோம். இனி நமக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி இந்த அசுத்தாவி என்ன பண்ணிருச்சு, வெளியே புறப்பட்டு போயிடுச்சு. இப்போ வெளியே புறப்பட்டு போய் இந்த அசுத்தாவி என்ன பண்ணுதுன்னா அலைஞ்சு திரியுது. ஏன்னா வேற யாரையாவது விக்கிரக வணக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா, வேற யாரையாவது பொய் பேச வைக்க முடியுமா, வேற யாரையாவது விபச்சாரம் பண்ண வைக்க முடியுமான்னு இந்த அசுத்தாவி அலையுது. ஆனா அதுக்கு அங்க இடமே இல்லை. ஏன் சொல்லுங்க, ஏன் இடமே இல்லை அதுக்கு? ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனாலும் ஹவுஸ்ஃபுல் போட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க எதுல தான் இருக்கிறாங்க, விக்கிரக வணக்கத்திலையும் அசுத்த கிரியைகளையும் தான் எல்லா ஜனங்களும், உலகமே அதில் தானே இருக்குதுங்க. இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தானே தேவன் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வராரு. இப்போ இந்த அசுத்த ஆவி போய் பார்க்குது, வேற யாரையாவது அப்படி பண்ணலான்னா ஆல்ரெடி எல்லாரும் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால இதுக்கு வேற புதுசா போய் ஜனங்களை விக்கிரக வணக்கத்துக்குள்ள பண்றதுக்கோ மோசம் போக்குறதுக்கோ ஆளே யாரும் கிடையாது. அதனால அலைஞ்சு திரிஞ்சு, வசனம் எப்படி சொல்லுது, அசுத்த ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையல. எங்கேயாவது யாருக்காவது போயிட்டு ஒரு பொய்யான உபதேசத்தை கொடுக்கலான்னா ஆல்ரெடி எல்லாருமே எதில் தான் இருக்கிறாங்க, பொய்யான உபதேசத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப இனி போகணும்னா எந்த இடம் தான் பாக்கி இருக்கு, எங்க இருந்து வந்தோமோ அந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு திரும்பி போய் பார்ப்போம், ஏதாவது கேப் கிடைச்சா உள்ள பூந்துடலான்னு சொல்லி மறுபடி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வருது. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க,
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எந்த ஒரு விக்கிரக வணக்கம் மூச்சு இந்த பக்கமே வந்துடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அசுத்தாவி மறுபடி வந்து பார்க்குது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு. வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அந்த அசுத்தாவி மீண்டும் வீட்டுக்குள் வந்தது எதை குறிக்குதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அறிஞ்சிக்கிட்டு மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கிட்டு புதிய இடமாகிய கானான் தேசத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போன்னு உடன்படிக்கை செஞ்சு வாழ்ந்ததை தான் குறிக்குது அந்த புது இடம். இப்போ இந்த அசுத்தாவி அந்த வீட்டுக்கு வந்த உடனே இப்போ வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடு எப்படி இருக்குங்க? வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்குது. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலையை குறித்து பார்க்கும்போது கானான் தேசம் உள்ளே வரும்போது நல்லா உடன்படிக்கை பண்ணி இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் உள்ளே வந்த உடனே வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. எல்லாம் இருக்கீங்களா? கானான் தேசத்துக்குள்ள வரும்போது ஆண்டவரையே தான் சேவிப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறார். என்ன பேச்சு பேசுறீங்க? இப்படியெல்லாம் டயலாக் விட்டவங்க தான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்த உடனே அந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 2:2. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமலும். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? நீங்க போற இந்த கானான் தேசத்துல இந்த ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று. அங்க அவங்க தெய்வத்தை வழிபடுகிற அந்த பலிபீடத்தை இடிச்சிடணும். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்க இந்த ஜனங்கள் உள்ள வந்துட்டாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. மறுபடி பாகால்களை சேவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நியாயாதிபதிகள் 2:12 வாசிங்க. தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு, அவரைத்தான் சேவிப்போன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த கர்த்தரை விட்டுட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அந்த தெய்வ வணக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வீடு ஜோடிக்கப்பட்டு இருந்தது எதை குறிக்குதுன்னா, இந்த ஜனங்கள் கானான் தேசம் வந்த உடனே இவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் பார்க்கறதுக்கு என்னமோ வெளியே எப்படி இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிறது என்ன, பலிகளை செலுத்துறது என்ன, வர்றது என்ன, கர்த்தருக்குன்னு பண்டிகைகளை ஆசரிக்கிறது என்ன, எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்கல? கர்த்தருக்கு இடம் கொடுக்கல. விக்கிரக வணக்கத்துக்குள்ள என்ன ஆயிட்டாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டாங்க. இதுதான் குறிக்குது அந்த வீடு வெறுமையாக. அதாவது பெருக்குனது ஜோடிக்கப்பட்டது நல்ல விஷயம். வீடுன்னு இருந்தால் கூட்டணுங்களா கூட்டக்கூடாதா? கூட்டணும். நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல விஷயமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே நம்ம பார்க்குறோம் வீடு வெறுமையாக. அப்போ என்ன பண்ணலைன்னா இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கல. அதனால தான் சொல்கிறாரு ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்குது? வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. உதடுல கனம் பண்றாங்க, இருதயத்துல யாருக்கு இடம் கொடுக்கல? அது வெறுமையா இருக்குது, கர்த்தருக்கு இடம் கொடுக்கல. ஓசியா 5:4. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்பி வருவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். வந்துருச்சுங்களா உள்ள? வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை உள்ளத்துல வைக்கல. வேசித்தன ஆவி அவங்க உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 முதல். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். பண்டிகை கொண்டாடுறாங்க, யாருக்குன்னு கேட்டா கர்த்தருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பண்டிகையை பார்த்து அவர் என்ன பண்றாரு? பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஆசரிப்பு நாட்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க, ஆனா அதுக்கு அவருக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன்.
உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அப்ப நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, மறுபடி கர்த்தரை விட்டு விலகி அவங்க எகிப்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அது மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. மறுபடியும் அந்த உவமையை ஞாபகம் படுத்திக்கலாங்களா? ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷங்கிட்ட இருந்து புறப்பட்டு போய் வெளியே சுற்றி திரிஞ்சு மறுபடி திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த வீடு வெறுமையாய் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது எதை குறிக்குதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் ஒரு அசுத்தாவி பிடிக்கப்பட்ட ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க. மோசே மூலமாக கற்பனைகள் கட்டளைகள் பெற்ற பின்னாடி இதன்படி நாங்கள் செய்வோங்கும் போது அந்த அசுத்தாவி அவங்கள விட்டு போயிடுது. ஆனால் மறுபடி இவங்க என்ன ஆயிட்டாங்க? வழி தப்பி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது இந்த அசுத்தாவி வந்து திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்துட்டு இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? 7 பொல்லாத ஆவிகளை என்ன பண்ணிருச்சு? மறுபடி உள்ள கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவரை துக்கப்படுத்தினது கொஞ்சம், அப்போ தேவனையே தெரியாது. அதனால இவங்க அங்கே போயிருந்தாங்க. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தெரிஞ்ச சந்ததியெல்லாம் மரிச்ச பின்னாடி 430 வருஷம் இருந்தாங்க இல்லைங்களா? அதில் தேவனை விட்டு இவங்க விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. எகிப்திய வணக்கத்துக்குள்ளே இவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்கள இஸ்ரேல் தேசத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்த பின்னாடி இவங்க தேவனை கோபப்படுத்தினது, துக்கப்படுத்தினது ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பிரதர் அப்படி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கும்போது எந்த குழந்தையும் அவங்க பலி செலுத்தலை, தெய்வத்துக்குன்னு பலி செலுத்தலை. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்த பின்னாடி இவங்க தங்களுடைய குழந்தைகளை யாருக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா? அந்நிய விக்கிரக தெய்வங்களுக்கு குழந்தையவே பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எசேக்கியேல் 23:37. அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள். பாருங்க, இங்க வந்த உடனே இதான் 7 மடங்கு ஆகி போச்சு. அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள். அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது. கையில ரத்தம் இருக்குன்னா கொலை செஞ்ச காரியங்கள் இருக்கு. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களோட விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள். போதுங்க, இது கீழே வசனங்கள் இருக்கு, அது வேண்டாம். இதை மட்டும் நம்ம பார்த்த போது பாருங்க. அப்ப குழந்தைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பலி செலுத்த அவங்க இது எகிப்தில் அவங்க அந்த அளவுக்கு பாவம் பண்ணல. இப்போ குழந்தைகளை என்ன பண்றாங்கன்னா தீக்கடக்க பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த தெய்வத்தை பத்தி எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு உலோகம், வெண்கலம் மாதிரி ஒரு உலோகத்தில் இப்படி கையை நீட்டிட்டு இருக்குமாமா. அதை ஃபுல்லாக கீழே தீ வச்ச உடனே அது அப்படியே பலமா அப்படியே பழுத்துருமாமா. அதில் கொண்டு போய் அந்த கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெத்த குழந்தைய கொண்டு போய் அந்த கையில் வச்சுருவாங்க. அந்த கையில் நெருப்பு பட்ட உடனே என்ன பண்ணிருங்க, அது அந்த குழந்தைய அப்படியே பஸ்பமாக்கிடும். உடனே இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, குழந்தைய யாருக்கு கொடுத்துட்டோம்? கடவுளுக்குன்னு கொடுத்துட்டோம். இப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீக்கடக்க அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு வகையில் தீக்கடக்க பண்ணுறது நமக்கு தெரியும், இந்த பூக்குண்டை இறங்குறதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அநேக அந்நிய போதனைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ எகிப்தில் இருக்கும்போது எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வ பயம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்த பின்னாடி 7 ஆவி உள்ளே பூந்துருச்சுல, இப்போ என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? தேவ பயமே அவங்கள விட்டு போயிடுச்சு. மல்கியா 1:6. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். பாருங்க, அப்போ ஒரு பயம் இருந்துச்சு. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவ பயங்கிறதே அவங்கள விட்டு போயிடுச்சு. தேவனை கனம் பண்ணக்கூடிய வாயில வெறும் வாயில கனம் இருக்கு, இருதயத்துல இடம் இல்லை, வெறுமையாக்கிட்டாங்க. இப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தேவன் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சார். இப்போ ஒரு ஜனங்கள் தப்புக்குள்ள இருக்காங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உதவி செய்வார். என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இருக்கீங்களாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட். இப்போ நம்மளே இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோன்னு வச்சுக்கோமே. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செய்யணும்னா என்ன செய்வார்? என்ன செய்வாருங்க? சரி, இப்போ நான் ஒரு திருட்டு பழக்கம் எனக்கு இருக்குது, நான் ஒரு திருடன்னு வச்சுக்குவோம். ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன், ஆனாலும் என் திருட்டுத்தனத்தை என்னால் விட முடியலை. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா என்ன செய்வார்?
யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி திருடுறது தப்புன்னு சொல்லுவார் இல்லைங்களா? அதானே முறை. அது யார் செய்கிற உதவி? நமக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவி. என்ன பண்ணுவார்? பாருப்பா, இது திருடுறது தப்பு, திருடுனா ஆண்டவர் துக்கப்படுவார், அதனால திருடாத அப்படின்னு சொல்கிறது தான் இயல்பு. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மாதிரி விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது இப்போ ஆண்டவர் என்ன தெரியுங்களா பண்ணார்? இதே மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சார். யார் தெரியுங்களா? அவங்களுக்கு பேர் என்னன்னா தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு பாருங்க, இதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், இதையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அப்போ ஐயோ இதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விஷயமா, ஐயோ தெரியாமல் போச்சே, சரி நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் நல்ல விஷயம். இவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அதை சொன்ன தீர்க்கதரிசிகளையே கொலை செஞ்சாங்க. நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்களையே கொலை செஞ்சாங்க. இது எகிப்தில் இவங்க இருந்ததை விட இப்போ எப்படி நடந்துக்கிறாங்க? ரொம்ப மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட உணர்வுங்கிறது வரவே மாட்டேங்குது. தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்க நீங்கள் ஆண்டவரை இப்படியெல்லாம் துக்கப்படுத்துறீங்க, இப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட என்ன வரமாட்டேங்குது? உணர்வே வரமாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு சமயம் உங்களுக்குள்ள ஒரு சில தவறுகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்? எங்களை கொண்டு என்ன பண்ணுவார்? பாருங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொல்லும்போது நமக்கு அந்த உணர்வு இருந்தால் தான் ஆமாம் ஆமாம் பிரதர் சொல்கிறது சரிதான், ஆமாம் என்கிட்ட கூட இந்த தப்பு இருக்குல்ல, நான் இதை திருத்திக்கணும்னு வரும். ஆனால் இந்த ஜனங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சுங்களாம். நம்ம பாஷையில் சொல்லணும்னா அதுக்கு என்னன்னு சொல்லலாம்? சொரணன்னு சொல்லலாம். அதுவே இந்த ஜனங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சான். அதான் சொல்கிறாரு, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுஷங்களை பார்க்குறாரு, அவங்கக்கிட்ட என்ன இல்லை? உணர்வே சுத்தமாக இல்லைங்க. என்ன பண்ண முடியும் ஆண்டவர்? ஏன்னா 7 ஆவி உள்ளே பூந்துட்டு இருக்குது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள. அது இவங்களை திருந்தவே விட மாட்டேங்குது. உணர்வு இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துலேருந்து வரும்போது இந்த நியாயப்பிரமாணமெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரக வணக்கம் செஞ்சாங்க. என்ன வணக்கம் செஞ்சாங்க? வனாந்திரத்தில் ஒரு விக்கிரக வணக்கம் செஞ்சாங்களே, என்ன பண்ணாங்க? கண்ணுக்குட்டி சாமி செஞ்சாங்க. போஸ்ன்னு பேர் அதுக்கு. ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சாங்க. இப்போ நியாயப்பிரமாணமெல்லாம் வாங்கிட்டாங்க இல்லைங்களா? இப்போ 7 உள்ள பூந்துடுச்சுல. இப்போ என்ன தெரியுங்களா பண்ணாங்க? ஒரு கண்ணுக்குட்டி போய் எத்தனை கண்ணுக்குட்டி பண்ணிட்டாங்க? 2 கண்ணுக்குட்டி பண்ணிட்டாங்க. வசனம் வாசிங்க, 2 ராஜாக்கள் 17-16. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகால்களை சேவித்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை படுமோசமாக போயிடுச்சு. எகிப்தில் இருக்கும்போது கூட தேவனை இவ்வளவு துக்கப்படுத்தி வாழலை. ஆனால் எகிப்தில் இருந்து வந்து தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசத்தில் வந்து இவங்க தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாங்க பாருங்க. இது தேவனை மிகவும் என்ன பண்ணுச்சுன்னா கோபப்படுத்துச்சு. இந்த வசனத்தில் கடைசி பகுதி என்னது? பாகாலை சேவி. ஆனால் என்ன வார்த்தை சொன்னாங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ யாரை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? பாகாலை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நானும் என் வீட்டாருமோ வென்றால் இவங்க சொல்கிற மாதிரி உங்களை சொல்ல இவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும்னா என்னென்னு சொல்லணும்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் பாகாலையே சேவிப்போம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் ஜனங்களினுடைய நிலைமை. இதைத்தான் சொல்கிறாரு. ஒன்று போய் இப்போ என்ன வந்துடுச்சு? 7 வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்கிறாரு. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இறுதி, அதாவது ஏன் பிரதர் அப்படி ஆன உடனே இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிச்சிருக்கலாமேனா வெயிட் பண்ணுறாருங்க. இவங்க மனம் திரும்புவாங்களா? இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு பார்க்குறேன், ஏசையாவை அனுப்பிச்சு பார்த்தேன், திருந்தலை. எரேமியாவை அனுப்பிச்சு பார்க்குறேன், திருந்தலை. சிறையிருப்புக்கு கொண்டு போயிட்டு எசேக்கியேலை அனுப்பிச்சு பார்க்குறேன், அப்பையும் திருந்தலை. கடைசியாக தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு பார்த்தேன், இந்த ஜனங்கள் திருந்துற மாதிரியே எனக்கு தெரியலை. அதனால் கடைசியாக ஒரு ஆள் தான் பாக்கி இருக்கு, அவரையும் அனுப்பிச்சு பார்க்குறேன், திருந்துறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லி கடைசியாக யார் அனுப்பிச்சாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணிட்டார்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்பிச்சாரு. அவரும் வந்து பாருங்கப்பா அப்பா இப்படி இருக்கிறாரு,
அவர் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் இப்படி நடக்கிறீங்களே, இது தப்பாச்சேன்னு சொன்ன உடனே, அப்படியா ஜீசஸ், இவ்வளவு கேவலமாவா நடந்துட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சி கொன்னுட்டாங்க. வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அந்த எத்தனை தரமோ அப்படிங்கிறது எது தெரியுங்களா? அதான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் மூலமா நான் போய் சொல்லி 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 எத்தனையோ தடவை பார்த்துட்டேன், என்கிட்ட இவங்களை கூட்டி சேர்த்து கொள்ளணும்னு. அப்போ வாங்கப்பா, கொஞ்சம் வாங்க, இதுதான் சத்தியம், வாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்றாங்களாம், இதெல்லாம் பேசாதீங்க பிரதர், இதெல்லாம் முடியாது, நமக்கு செட் ஆகாது. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு, மனசு இல்லை. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களினுடைய நிலைமையா ஆயிடுச்சு. ஒரு ஆவி இருந்துச்சு, மறுபடி இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே பிரதர், ஒன்றும் போர் அடிக்கல. ஒரு ஆவி இருந்துச்சு எகிப்து தேசத்தில் இருக்கும்போது, இப்போ அந்த ஆவி புறப்பட்டு போச்சு நியாயப்பிரமாணம் வாங்கும்போது. மறுபடி கானான் தேசம் இவங்க வந்த பின்னாடி மறுபடியும் அந்த அசுத்தாவி வந்து பார்க்குது. இஸ்ரேல் ஜனங்கள் பாகால் வணக்கத்துக்குள்ளே வர்றதுக்கு இருதயத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த வணக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஆவி பார்த்துச்சு, எகிப்தில் இருந்ததை விட இப்போ என்ன பண்ணிருச்சு, உள்ளே வந்து ரொம்ப கேடான வாழ்க்கைக்குள்ளே அவங்கள கொண்டு போயிடுச்சு. அப்போ சொல்கிறாரு, அதனால அவங்களுடைய முன்னிலைமை, எகிப்தில் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, அந்த முன்னிலைமையை விட பின்னிலைமை எப்படி இருக்கும், அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அது என்ன பிரதர், முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னிலைமை எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, பயங்கர உபத்திரவப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பார்வோன் வெறும் கட்டடம் தான் கட்ட சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கட்டடத்துக்கு உண்டான பொருளையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், சேகரித்து கட்டணும்ட்டார். ஏன்னா சோம்பேறியாக இருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ இதையும் செய்யணும் அதையும் செய்யணுங்கும் போது ஜனங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் பத்தலை. ஏதோ 1 hour 2 hour தூங்குறதுக்கு டைம். ஏன்னா காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருந்தாங்கன்னு வைங்க, கட்டட வேலை. இப்போ அதுக்கான பொருளை சேகரித்து அதை ரெடி பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கணும்ல. இப்போ நைட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க இனி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 8 மணிக்கோ, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 8 மணிக்கோ 9 மணிக்கோ வீட்டுக்கு போயிருப்பாங்க. காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சா தான் மறுபடி வேலையை என்ன பண்ணணும், ஆரம்பிக்க முடியும். இது எகிப்தில் அவங்களுக்கு இருந்த நிலைமை. என்னதான் கஷ்டப்பட்டாலும் சாயங்காலம் ஆனால் எங்கே வந்துடலாம், வீட்டுக்கு வந்துடலாம், மனைவியை பார்த்துடலாம், பிள்ளைங்களை பார்த்துடலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க, ரொம்ப காய்ச்சல் அடிக்குதா, சரி இந்த கஷாயம் வச்சு தரேன்னு மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க, கஷாயம் வச்சு கொடுத்துருப்பாங்க. பிள்ளைங்க ஏதோ அப்பா கிட்ட சந்தோஷமாக பேசியிருப்பாங்க, அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க. எகிப்து தேசத்தில் அவ்வளோ உபத்திரவப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் ஆறுதல் இருந்திருக்கும். அது முன்னிலைமை. ஆனால் பின்னிலைமை என்ன தெரியுங்களாச்சு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். நீங்கள் எகிப்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் எல்லாம் எப்படி இருந்தீங்க, குடும்பமா ஒன்றா ஒரே இடத்துல இருந்தீங்க. டே மச்சான் கொஞ்சம் முடியலடா, இரு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இஸ்ரேலன் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அந்த ஜனங்களினுடைய சுமையை கொஞ்சம் லகுவாக்கி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் வீடு பாழாக்கி விடப்படுங்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. கிபி 70க்கு அப்புறம் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். கணவன் உயிரோடு இருக்கிறாரா மனைவிக்கு தெரியாது, மனைவி உயிரோடு இருக்காங்களா கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது. பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை. அதான் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது, பிறந்தா தப்பி தவறி யாரா பிறந்துடக்கூடாது, யூதனா பிறந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த யூத ஜனங்கள் பட்ட கஷ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறு ரொம்ப ரொம்ப மோசங்க. எந்த ஜனங்களும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அதில் முத்திப்பா, அதாவது உயர்வாக சொல்லணும்னா, அந்த கஷ்டத்தை உயர்வாக சொல்லணும்னா ஹிட்லர் காலத்தில் இந்த யூத ஜனங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அதான் சொல்கிறாரு, இப்போ டைம் இருக்குது, ஏற்றுக்கங்க, வார்த்தையின்படி கீழ்ப்படிங்க, நடங்க. ஒரு சமயம் நீங்கள் இப்படி நடக்காமல் போகும்போது
உங்கள் முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கேடு நிறைஞ்சதாக இருக்கும். இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. என்ன அவங்களுக்குள்ள இருந்த காரியம்? விக்கிரக வணக்கம், விபச்சாரம், பலிபீடம் கட்டிட்டாங்க அந்நிய தெய்வத்துக்கு, பாவம் செஞ்சுக்கிட்டே ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருந்தாங்க, பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினாங்க, தேவன் செஞ்ச நன்மைகளை கொஞ்சம் கூட நினைக்காம போயிட்டாங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன தீர்க்கதரிசிகளையே கொன்று போட்டுட்டாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 106, 107 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அநேக தவறுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் நாம் பார்த்துட்ட உவமையின் விளக்கம். ஒரு மனுஷன் இருந்தார், அவருக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு, அந்த ஆவி அவரை விட்டு புறப்பட்டு போச்சு, சுற்றி திரிஞ்சிட்டு மறுபடி வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய நிலைமை ஜோடிக்கப்பட்டு வா வா அப்படின்னு கூப்பிட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக ஆயிடுச்சு. இதோட முடித்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தானே பிரதர், அவங்க ரொம்ப மோசம் பிரதர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தெரியுங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், நம்மளும் ஒரு நியாயம் தீர்த்துட்டு அவங்கள விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் செஞ்சது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்குங்க, நமக்கு படிப்பினைகள் வச்சிருக்கிறாரு. நம்ம வசனம் வாசிக்கலாம், ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிறவைகள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்தது, கானான் வந்தது, தேவனை விட்டு விலகுனது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சது, முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாமே எதுக்கு அதெல்லாம் எழுதியிருக்கு? ஏதோ ஒரு ஜனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான இல்லை. நமக்கு அதில் என்ன இருக்கு? பாடம் வச்சிருக்கிறாரு, நமக்கு அதில் படிப்புன்னு வச்சிருக்கிறார். ஏன்னா அது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், நம்மளாம் யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ நமக்கு என்ன வச்சிருக்கிறார்னா அதில் படிப்பினை வச்சிருக்கிறார். அப்போ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அந்த அசுத்தாவி எது? அந்த அசுத்தாவி இருந்த மனுஷன் யாரு? அவரு அந்த அசுத்தாவி அவருக்குள்ள இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? இப்போ அந்த அசுத்தாவி அவரை விட்டு எப்போ புறப்பட்டு போச்சு? மறுபடியும் அந்த ஆவி சுற்றி திரிஞ்சிட்டு வந்து பார்த்தது எதை குறிக்குது? மறுபடி இங்கே ஜோடிக்கப்பட்டு இருந்தா அந்த ஆவி என்ன பண்ணும்? 7 ஆவியா உள்ள வருமே, அது எதை குறிக்குது? இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம இப்போ நமக்கான பாடமாக அதை பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது, அந்த மனுஷன் யாராக இருக்கும்? நம்ம ஒவ்வொருத்தரையும் தான் குறிக்குது அந்த மனுஷன். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சே, அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம் பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சத்தியத்தின்படி அறியாதப்ப இருந்த நம்மளுடைய நிலைமை. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ளே இருந்தாங்களோ, தேவனை அறியாதவங்களா இருந்தாங்களோ, அதே போல் நாமளும் கூட எப்படி இருந்தோம்? உண்மை தேவனை அறியாதவர்களா, உண்மை சத்தியத்தை அறியாதவங்களா நாம் இருந்தோம். வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 26:13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார், அதான் நாம இருந்துட்டு விக்கிரக பின்னணி, வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். அடுத்து வாசிங்க, எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதுதான் நம்ம சொல்லுது, நம்மளுடைய முன்னிலைமையில நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல இப்ப கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நாம நடந்து கொண்டு இருந்தோம். இதான் அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க, கொலோசியர் 5:3-5 கொலோசியர் 3:5 முதல். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்படி வாசிட்டு வந்துருங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது
அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இதுதாங்க அசுத்தாவி பிடித்திருந்த யாருங்க? மனுஷன் இல்லை, நாம. சரிங்களா? நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரிச்ச போது இந்த ஜனங்களோட தானே நம்மளும் இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இதுதான் அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த அசுத்தாவி இனி இங்கே இருக்க முடியாது அப்படின்னு புறப்படுது. எப்போ புறப்படும்? தேவனை அறிந்து கொள்ளும்போது, சத்தியத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ளும்போது, தேவனோட ஆண்டவரே இனி உங்கள் சித்தம் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்படைக்கும் போது, ஐயோ இவ்வளவு நாள் அப்படி இப்படி இவங்களை ஏமாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், துரத்துறீங்களா? சரி சரி நான் போகிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த அசுத்தாவி என்ன பண்ணுங்க, நம்மளை விட்டு புறப்பட்டு போகிறத தான் குறிக்குது. அந்த அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போகிறது. இப்போ அசுத்தாவி வேற யாரையாவது கெடுக்கலாமான்னு பார்க்குது, வாய்ப்பே இல்லை. எல்லாரும் எப்படி தான் இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்யணும்னா யாரை வச்சு செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த பெருந்துறை பகுதியில் பார்த்தா யார் தான் பாக்கி நிற்கிறா? நம்ம மட்டும்தான் பாக்கி நிற்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா, என்னமோ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன்னு சொன்னாங்க, சரி பார்க்கலாமே இவங்க என்னத்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த வீடு எப்படி இருக்கு? அசிங்கமாக இருக்கா, அழகாக இருக்குங்களா? அழகாக இருக்கு, ஜோடிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் வெறுமையாக இருக்கா? வெறுமையாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், வெறுமையாக இருக்கா அப்படிங்கிறத யார் தான் ஃபில் பண்ணிக்கணும்? நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும். ஒரு சமயம் இல்லை பிரதர், வீடை பற்றி தப்பாலாம் பேசாதீங்க, ஜோடிச்சிருந்தாலும் வெறுமையாக கிடையாது. அங்கே பிதாவாகிய தேவன் சிங்காசனம் போட்டு வீற்றிருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால வேற யாருக்கும் இதில் இடம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இல்லை, நீங்கள் தாராளமாக தூங்கிக்கலாம். இல்லையே பிரதர், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா இந்த ஆவி போயிட்டு வந்துட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி வராது. எப்படி வரும்? ஏழை கூட்டிக்கிட்டு வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இனி இவங்க கிட்ட முன்ன மாதிரி இருந்தால் இவங்களை என்ன பண்ண முடியாது, ஏமாத்தையெல்லாம் முடியாது. இவங்க இப்போ நல்ல சத்தியம் கேட்டு நல்லா தெளிவாயிட்டாங்க, அதனால இனி இவங்களை ஏமாற்ற முடியாது. 7 மடங்கா வந்தால் தான் இவங்களை என்ன பண்ண முடியும், இவங்களை தேவனுக்கு பிரியமில்லாதவர்களா அங்கே மாற்ற முடியும். அப்போ என்ன பண்ணுன்னா, இருதயம் வெறுமையாக இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இந்த சத்தியத்தையெல்லாம் கேட்டுட்டு உணரலை அப்படின்னா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா சொரணை வரல அப்படின்னா, குணப்படலை அப்படின்னா, சீர் பொருந்தலை அப்படின்னா, வெறும் வாயில் பேசிட்டு உள்ளுக்குள்ளே ஆண்டவரை கொண்டு போகலை அப்படின்னா, வெளியே போன ஆவி எங்கே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இனிங்க இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்ட்டு போச்சு இல்லை, அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சுமார் ஒரு கிலோமீட்டர் போயிருக்குமா, இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்குமா, இல்லை இவங்க எடுக்கிற வேகத்துக்கு நம்ம இங்கேலாம் வரவே முடியாதுப்பா அப்படின்னு ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிருக்குமா? எங்கே போயிருக்குன்னு வேதம் சொல்லுது தெரியுங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவோம். இந்த அசுத்தாவி எங்க போயிடுச்சுன்னு வசனம் சொல்லுது. எவ்வளவு தூரம் போயிடுச்சுங்களா? எங்க போயிடுச்சு? அது எங்கேயுமே போகல, சுத்தி எப்படி நிக்குது? எப்படா கேப்பு கிடைக்கும் உள்ள போகலாம், சுற்றி நெருக்கி நிக்குது. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரெடியா இருங்கடா, கூப்பிட்டுக்கிறேன், வந்து உள்ள போந்துருவோம் அப்படின்னு சொல்லி சுற்றி நெருக்கி நிக்குதுங்களாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு கவனமா இருக்கணும். யாருக்கு உள்ள போகும் இது அப்படிங்கும்போது வசனம் பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18-19. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டுட்டோம், அடுத்து தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? உணர்வு. அப்படி உணர்வு அடையாது இருக்கும் போது யார் உள்ள வந்துருவா?
பொல்லாங்கன் வந்து என்ன பண்ணிடுவார்னா, நாம் கேட்ட சத்தியத்தை எல்லாம் எடுத்துட்டு அவர் ஒரு 7 விதமான காரியங்களை உள்ள விதைச்சிருவார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்க, கெட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, ஓகே, அவங்களுக்கு தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நமக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தேவனை அறியாதவங்களாக இருந்தோம், உண்மையான சத்தியத்தை அறியாதவங்களாக இருந்தோம். இப்போ தேவனை அறிந்து கொண்டோம், சத்தியத்தை அறிஞ்சு கொண்டோம். நம்ம இருதயத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? ஒரு சமயம் நாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து சத்தியத்தை கேட்டும் சரியான வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா யார் வருவா உள்ள? 7 பேர் உள்ள வந்து புகுந்துக்குவாங்க. யார் அந்த 7 பேர்? சுருக்கமாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். யார் அந்த 7 ஆவிகள்? பாடத்தோட தலைப்பு என்னங்க? இப்படி பாட தலைப்புக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? யார் அந்த 7 ஆவிகள்? வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இதுதான் அந்த 7. ஆண்டவர் எப்படிப்பட்டதா இருக்கிறாரு? அதாவது 6 காரியங்களை வெறுக்கிறாரு, 7 அவருக்கு அருவருப்பு. வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் என்ன வித்தியாசம்? வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சரி, ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு தெரிகிறதுக்காக சொல்கிறேன். வெறுப்புனா என்னன்னா, இப்போ பிரதர் இருக்கிறாரு, காலையில் இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு, ஜீரணம் ஆகலை, அப்படியே ஒரு மாதிரி கொமட்டலாகவே இருக்குது, வந்து உட்காந்துட்டாரு, டக்குன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் அப்படியே வாமிட்டு எடுத்துக்கிட்டாரு, ஒரு பேட் ஸ்மெல் வருது. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இந்த பஸ்லையெல்லாம் போகும்போது யாராவது ஒன்றுக்கிட்ட வந்தாங்கனாலே நமக்கு எப்படி இருக்குது? ஏதாவது வந்துடுமோ, ஐயையோ இங்கே வந்து மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம், அப்படியே வாமிட்டு அப்படியே எடுத்துட்டாரு, இட்லி துண்டு துண்டா அப்படியே கீழே விழுகுது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்ம பார்க்குற பார்வைக்கு பேர் வெறுப்பு. அவர் ஐயையோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ட இட்லி வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லி எடுத்து மறுபடியும் எடுத்து அதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க. இதுக்கு பேர் தான் அருவருப்பு. புரியுதுங்களா? வெறுப்புக்கும் அருவருப்புக்கும் இது தான் தேவன் அங்கே சொல்கிறாரு. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு என்னது? அருவருப்பு. அப்போ இந்த 7 என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? நமக்கிட்ட இருந்து ஆவி போயிடுச்சு, அசுத்தாவி போயிடுச்சு, வரலாமான்னு பார்க்குது. ஒரு சமயம் வந்துருச்சோ, உள்ள வந்துடுச்சோ, இல்லை இனிமே தான் வரப்போகுதுன்னா ஓ நீயாடா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அலர்ட் ஆகிக்கலாம். வந்திருந்தா என்ன பண்ணலாம்? சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அப்பா இந்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். இப்போ 7 நம்மக்கிட்ட இருக்கா, 6 இருக்கா, 5 இருக்கா, 1 இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். முதலாவது காரியம் என்ன? முதலாவது ஆவி என்னது? அவையாவன மேட்டிமையான கண். முதல் காரியம் மேட்டிமையான கண். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மேட்டிமையான கண் நமக்குள்ள இருக்குதா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். மேட்டிமையான கண். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள மேட்டிமை இருக்குங்களா? பெருமை நமக்குள்ள இருக்கா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். பொதுவாக மேட்டிமைனா உலகத்தில் ஒருத்தருக்கு பெருமை இருந்துச்சுன்னு வைங்க, அவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராக இருப்பார்? நம்மளை விட்டுறலாம். உலகத்தில் ஒருத்தருக்கு பெருமை நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, என்னை விட்டா ஆளே இல்லை, நான் இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கட்சி, நான் இந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டேன்னா அந்த கட்சி என்னவாயிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னை நம்பி தான் அந்த கட்சியே இருக்குது. இது உலகத்தில் இருக்க ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டிமை. என்னை விட்ட ஆள் இல்லை. இதே குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா, நான் குடும்பத்தில் இருக்க போய் குடும்பம் ரன் ஆகுது பிரதர், நான் மட்டும் இல்லைன்னா குடும்பமே ஒன்றும் இல்லை, நான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்று இருந்து இன்னொருத்தருக்கு ஒன்று இல்லைன்னு வைங்க, என்னங்க வீடை வச்சிட்ருக்காங்க, ஒரு டிவி இல்லை, ஒரு ஏசி இல்லை, ஒரு ஃபேனு கூட 1 2 தான் இருக்குது, என்ன இவங்களாம்? எனக்கு பாருங்க, எங்கள் வீட்டை பாருங்க. இது பெருமை இருக்கிற ஒருத்தருக்குள்ள வரக்கூடிய எண்ணம்.
அடுத்து மற்றவங்களை நம்மளை விட கேவலமாக பார்த்தோம். என்ன என்ன இவங்களாம், இது நமக்குள்ள பெருமை இருக்கிறதுக்கான அடையாளம். அடுத்து மற்றவங்க எல்லாரும் நம்மளை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? மதிக்கணும், மரியாதை செலுத்தணும். சபையாக இருந்தால் வாங்க பிரதர் ஸ்தோத்திரம். பாருங்கள், பிரதர் கண்டுக்கிறதே இல்லை. இப்போலாம் வந்தால் கூட ஒரு ஸ்தோத்திரம் போட மாட்டேங்கிறாரு. ஏன் நம்ம போட்டால் என்ன அது வேற, ஆனால் மற்றவங்க நம்மளை மதிக்கணுங்கிற எண்ணம். இதெல்லாம் கொஞ்சமாக சொல்கிறேன். இதெல்லாம் பெருமை நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம். சரிங்களா? பெருமை நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? இன்னொரு முக்கியமான அடையாளம் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல. நமக்குள்ளே பெருமை இருக்குங்கிறதுக்கு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுங்களா? நமக்கு தெரியாது, அதான் அடையாளமே. மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிஸ்டர் ரொம்ப பெருமை தான், ஓவராக தான் போயிட்டுருக்காங்க, பிரதர் இப்போ ரொம்ப ஓவர் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்படி தெரியுங்களா நினச்சிக்கிட்டு இருப்போம்? என்னை போல் ஒரு தாழ்மை உள்ள ஆள், ஒரு குப்பை, ஒரு தூசி கூட்டி எடுத்த குப்பை, நான் யாருமே இல்லை, நான் தான் அது அப்படின்னு நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பெருமை உள்ளவங்கன்னு. இதை ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன சம்பவம் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பிரதர் ஒரு ஊழியத்துக்காக ஒரு வீட்டுக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறாரு. சாயங்காலம் தான் மீட்டிங்கு. வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டில் போய் தங்கியிருக்கிறாரு ஒரு பிரதர் வீட்டில். அப்போ வீட்டில் இருக்க சிஸ்டர் கூட கொஞ்சம் பேசுகிறார். பேசும்போது அந்த சிஸ்டர் ரொம்ப பெருமையாக இருக்காங்க. ஆனால் நல்லா உபசரிக்கக்கூடிய சிஸ்டர் தான், ஆனால் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. பிரதர் நம்ம இல்லைன்னா சபையே இல்லை பிரதர், ஊன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரதருக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா அருமையான சிஸ்டர் தான், ஆனால் பெருமையாக இருக்காங்களே. பெருமை தேவனுக்கு ரொம்ப விரோதமான ஒரு குணமாச்சே. அதனால் சிஸ்டருக்கு எப்படியாவது, சிஸ்டர் நீங்கள் ரொம்ப பெருமைப்படுறீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் நேரடியாக சொன்னால் என்ன ஆகிடுவாங்க? கோவப்பட்டுருவாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி சாயங்காலம் நமக்கு மெசேஜ் இருக்குது தானே, அதில் பெருமைனா எப்படி, அந்த பெருமை ஒருத்தருக்கு அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வேதத்திலேருந்து எடுத்து சொன்னோம்னா சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சிக்கிட்டு திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டு நல்ல ஜெபத்தோட, அதாவது குற்றஞ்சாட்டணும்னு இல்லை, ஜெபத்தோட, ஆண்டவரே சிஸ்டர் ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அப்போ இந்த சிஸ்டருக்கு உதவி செய்யுங்க, இவங்ககிட்ட இருக்கிற இந்த தவறை இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சாயங்காலம் போயிட்டாரு. கூடுகையும் ஆரம்பிச்சிட்டாங்க. மெசேஜ் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது பெருமைனா என்ன, அது அவங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே சைடில் யாரை பார்க்குறாரு? அந்த சிஸ்டரை பார்க்குறாரு. ஆண்டவரே அந்த சிஸ்டர் கூட பேசிடுங்கப்பா, இந்த ஒரு குணம் தான் அந்த சிஸ்டர்கிட்ட தப்பாக இருக்குது, அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சைடில் பார்க்குறாங்க. அந்த சிஸ்டர் முகம் அப்படியே ரெட்டாக பிரகாசம் ஆகிட்டு இருக்குது. ஓ அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்க, சிஸ்டருக்கு நல்ல சத்தியம் போயிட்டு இருக்குது, திருந்திடுவாங்கன்னு இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சப்ஜெக்டை ரொம்ப நல்லா பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடித்து வெளியில் வந்தால் யாரை தேடுறாரு? அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா மற்றவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சிஸ்டருக்காகத்தானே இதே. அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னு ஆசையாக பார்த்தா சிஸ்டர் ஓடி வராங்க. பிரதர் ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்கள் சப்ஜெக்ட் இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னதும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிஸ்டர்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னதும், அடுத்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எங்கள் சபையில் ஒரு 4 பேர் இருக்காங்க பிரதர், அவங்களுக்கே பேசுனீங்க பிரதர், சரியாக அவங்களுக்குன்னே சத்தியம் போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? பெருமை வந்தால் அது தனக்கு இருக்கிறது என்னாக்காது, தெரியவே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நம்ம நிறைய விஷயத்தில் தாழ்மையாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அதுவே என்னவா இருக்கும்? பெருமையாக இருந்துரும். அப்போ சரியாக அது தெரிஞ்சுக்கணுன்னா தேவ சமூகத்தை விட்டால் வேறு வழியே இல்லை. நம்ம கூட இருக்கிற பிரதர் சொல்லிடலாம், சிஸ்டர் சொல்லிடலாம், பிரதருக்கு இருக்கிற தாழ்மை நான் யாருக்கிட்டையும் பார்க்கலன்னு சொல்லிடலாம். அதுவே நம்ம நடிக்கக்கூடிய ஒன்றா கூட இருந்துடும். எல்லாரும் தாழ்மைன்னு வேற சொல்லிட்டாங்க, இனி அப்படி நடக்கலைன்னா என்ன நினைப்பாங்களோ, உள்ளுக்குள்ளே பெருமையை வச்சுக்கிட்டு கூட நம்ம நடந்துடலாங்க. தேவ சமூகம் ஒன்று தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெருமையோடு இருக்கமா இல்லையாங்கிறத சரியாக நமக்கு காமிச்சு கொடுக்கும். அப்பா நான் இவ்வளோ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாலும் எனக்குள்ளே எங்கேயெல்லாம் பெருமை இருக்குன்னு காமிச்சு கொடுங்கப்பான்னு ஜெபிச்சோம்னா தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, உலகத்தில் பார்த்துட்டோம் பெருமை எப்படியெல்லாம் இருக்கும்னு. நான் தான், என்னை விட்டு ஆள் இல்லை, அவங்களுக்கெல்லாம் இது இல்லை, எனக்கு இது இருக்குது, இதெல்லாம் பெருமையின் அடையாளம். இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோமே, ஆவிக்குரிய வேடம் போட்டுக்கிட்டு இந்த பெருமை இருக்குமானா, இன்னைக்கு சபையில் நமக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துடுதா? என்ன இவங்க சிஸ்டர் ரொம்ப தான், என்னை விடவா, இன்னும் அந்த பிரதர் இப்போ ரொம்ப தான், இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்குள்ளே என்ன இருக்குங்க? மேட்டிமை இருக்குது. அடுத்து
என்ன அந்த ஊரில் இருக்காங்க ஜனங்கள் இவ்வளோ நல்ல சத்தியத்தையெல்லாம் விட்டுட்டு கேவலம் இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அந்த எல்லாம் எதுக்கு ஊழியக்காரன் இருக்கா, என்னத்த பேசுகிறான், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு சத்தியம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வேற யாரையும் என்ன நினச்சிடக்கூடாது, கேவலமாக நினச்சா. சத்தியம் கிடைக்கலங்கிறதுக்காக கவலைப்படலாம். அப்போ அவங்களும் இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கட்டும்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் யாரையும் என்னவா நினச்சிடக்கூடாது, நம்மளை விட கேவலமாக மட்டும் நினச்சிடவே கூடாதுங்க. இது வந்துச்சுன்னா நமக்குள்ள யார் வந்துட்டா, ஆல்ரெடி ஒரு ஆள் உள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ நமக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக இன்னொருத்தரை நாம் கேவலமாக நினச்சிடக்கூடாது. அது பெருமையின் அடையாளம். இந்த பெருமை வந்துருச்சுன்னா வாசிங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 16:5. நீதிமொழிகள் 16:5. மனமேட்டுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பானவன்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுங்களா? இப்போ தானே சொன்னீங்க, சாப்பிட்ற நேரத்தில் போயிட்டு இப்படி அசிங்கமாக பேசிட்டு அப்படின்னு சொல்லும் பாருங்க. இதைத்தான் அந்த அருவருப்புங்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், எடுத்த வாந்திய மறுபடி சாப்பிட்ற ஆள், இப்படித்தான். அதான் அருவருப்பு. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பா. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெருமை நமக்குள்ள இருக்குதா? அடுத்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்து, ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்து அடுத்தவங்க கிட்ட அது இல்லை அப்படின்னா, என்ன பிரதர் டைம் பாருங்க, நான் பாருங்க ஷார்ப்பாக வந்துட்டேன், 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். அதாவது இன்னொருத்தர் அந்த டைமுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக அவங்கள என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஒரு சமயம் அவங்க சோம்பேறித்தனமாக இருந்து வரலாம், இல்லை டிராஃபிக்கில் மாட்டி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், நான் பாருங்கள் எவ்வளவு வீடை சுத்தமாக வச்சுருக்கேன், எவ்வளவு நீட்டாக இருக்கு, இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் இன்னொருத்தர்கிட்ட இல்லைங்கிறதுக்காக நம்ம அவங்கள கேவலமாக நினச்சோம்னா அது நமக்குள்ளே இருக்கிற மேட்டிமை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு சுபாவம் என்கிட்ட இருக்கா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் நேரத்தில் வந்துடுறேன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா எனக்கு அதை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. எனக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கலன்னா நான் கூட எப்படி தான் இருப்பேன், அவங்கள போலத்தான் இருப்பேன். அப்போ இந்த ஒரு சுபாவத்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுனால தாப்பா நான் இப்படி இருக்கேன். இது தானாக எனக்கு வந்துடல, நீங்கள் எனக்கு கொடுத்ததுனால. என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நல்ல குணத்துக்கும் காரணம் யார் தெரியுங்களா? நீங்கள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், நல்ல போதகரே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் ஆமாம் நான் தான் நல்லவன் பாரு, எல்லாம் அந்த பேதுருவை பாரு, யூதாஸ், ஐயோ அந்த இவனை பாரு, தோமாவை பாரு, இப்படியெல்லாம் சொல்லலைங்க. என்னன்னு சொன்னார், என்னையா நல்லவேன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கள் அப்பா நல்லவராக இருக்கிறதுனால, அவரையே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நான் என்னவா இருக்கிறேன், நல்லவராக இருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நல்ல குணமும் அது பிதா நமக்கு தந்ததுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது நாம் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கலாம். வெறும் சத்தியம் தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம பரலோகம் போயிடுவோம்னு நினச்சோம்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்குவோம். நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் கையளவு தாங்க. பரலோகம் போகும்போது தேவன் நமக்கு எதுக்கு தெரியுங்களா அழியாமையை தராரு. அங்கே போய் கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்ன பத்தாது, காலமே பத்தாது. அந்த அழியாமைக்குள்ளே இருந்தால் தான் பிதாவாகிய தேவனை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிச்செல்லாம் முழுசாக கற்றுக்க முடியும். அப்போ ஏதோ கற்றுக்கிட்டோங்கிற பெருமைக்குள்ளே நம்ம போயிடாமல், கற்றுக்கிட்டது கொஞ்சம், அதுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணுங்கிற தாழ்மை உணர்வோடு நாம் இருக்கணும். அப்போ மேட்டிமையான கண் நமக்குள்ளே இருக்கா, இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து போய் நாவு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களாம் யாருக்கிட்ட போய் பேசுவாங்க, அவங்கள போல உலகத்தில் இருக்கவங்க கிட்ட போய் பேசுவாங்க. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் யாருக்கிட்ட போய் பேசுகிறோம், ஆண்டவர்கிட்டயே போய் பேசுவோம். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நடக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்குன்னே வாழ்கிறேன் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு யாருக்கிட்டே போய் பேசுகிறவங்களா ஆகிடுவோம், ஆண்டவருக்கே போய் பேசுகிறவங்களா நம்ம மாறிடுவோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட பொய் நாவு உள்ளவர்களா நாம் இருக்கிறோமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா?
அப்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்கலை அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நாம் யாருன்னா பொய்யன். பொய்யனுக்கு என்ன தீர்ப்பு? வெளிப்படுத்துதல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த பாடத்துக்கு நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை பொய்யர். இப்படி பொய்யா இருக்கிறவங்க இரண்டாம் மரணத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ பொய் அப்படிங்கும்போது அதில் 2 வகை இருக்கு. பேசி பொய் சொல்றதுன்னு ஒன்று இருக்கு, வாழ்க்கை முறையில் பொய்யா நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது பொய்யே பேச மாட்டோம், ஆனால் மற்றவங்க நம்புற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை காமிப்போம் பார்த்தீங்களா, அதுவும் கூட பொய் தான். நீங்கள் அனேனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களான்னு கேட்பார். பேசுனாங்களான்னு தெரியல, ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசின மாதிரி வசனங்கள் இருக்காதுங்க. ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு இருக்காதுங்க. அவங்க செயலே எப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விற்று முழுசாக கொண்டு வந்து அங்கே பாதத்தில் கொட்டிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை காமிப்பாங்க. அதுக்கே அவங்களுக்கு அங்கே மரணம். அப்போ வாயில் பொய் பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, பொய்யா நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இதுவும் கூட தேவனுடைய பார்வையில் அது ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்குது. மனமேட்டிமை ஆவி நமக்குள்ளே இருக்கா? பொய்யின் ஆவி நமக்குள்ளே இருக்கா? அடுத்து 3வது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இது யாரு குற்றமற்றவர்கள்? முதல் காரியம், இந்த குற்றமற்றவங்க யாருன்னா குழந்தைங்க. நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்க்கணும். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்த்து ஆளாக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள தவறாக வழி நடத்திடுறோன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு நாம தான் எல்லாமே. அது பிரதர், ஞாயிற்றுக்கிழமான சண்டே கிளாஸ் அனுப்பிச்சிருவேன் பிரதர். தேவன் நமக்கு சொல்கிறது, நம்ம தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர், அப்புறம்தான் மற்றவங்கெல்லாம். அது சண்டே கிளாஸ் டீச்சர் அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம தான் முதலாவது ஆசிரியர்கள், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு. அப்போ பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஒரு முன் உதாரணமாக நம்ம வாழணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அவங்க கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டோம்னா அதுதான் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் வழி நடத்தலைன்னா தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். உபாகமம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கீங்களா? எப்படி போதிக்கணும்? கருத்தாய் போதிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் படுறா, பைபிள் படி, நல்லா பைபிள் படி, மனப்பாடம் வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லு, வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லு. இது போதிக்கிறது. கருத்தா போதிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? நம்மளும் அதை செய்யணும். பிள்ளைகளுக்கு 5 வசனம் மனப்பாடம் பண்ண சொல்கிறோன்னா நம்ம 5 வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சொல்லு சொல்லு சொல்லு, அடுத்து சொல்லு சொல்லு, இரு நான் தான் எடுத்துக்கிறேன், சொல்லு. அது இல்லைங்க, நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்லு. இல்லையே, இது வசனம் தப்பே. அதுதான் பிள்ளைகளை கருத்தாய் போதிக்கிறது. நம்ம செய்யாத ஒன்றை யார் செய்யணுமா? இது நியாயமா? நினச்சி பாருங்க. நம்ம ஜெபிக்க மாட்டோமா? எந்திரிச்சு ஜெபம் பண்ணியா பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். அதை அவங்க பார்த்து செய்யணும். இல்லைன்னா நம்ம சொல்லலாம், நம்ம அதெல்லாம் எதுவுமே இவர் மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டோம், இன்னும் மட்டும் படிச்சியா ஜெபம் பண்ணியான்னு இப்படி பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறோம்? தவறாக வழி நடத்திடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கருத்தாய் போதிக்கிறது எப்படி இருக்கணும்? கருத்தாய் போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அடுத்து 2வது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சேர்ந்தும் கையினா, தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு சிஸ்டர், தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு பிரதர், இல்லைன்னா வீட்டில் கணவன் தவறே செஞ்சுருக்க மாட்டார். ஆனால் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு கணவனை பற்றி என்ன சொல்கிறது? இப்படியெல்லாம் பேசுகிறாருப்பா, இப்படியெல்லாம் பண்ணுறாருப்பா. அதே மாதிரி மனைவியை குறித்து கணவன் சொல்கிற தவறான வார்த்தைகள், அவங்க தப்பே செய்யாதப்ப அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறோமா?
சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தப்பே செய்யாது இருக்கும்போது அவங்களை குறித்து தவறு பேசுகிறோமா? வேலை செய்கிற இடத்துல தப்பே செய்யாதவங்கள நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக போய் சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, அந்த ஆவி நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். எத்தனை ஆவி பார்த்துட்டோம்? எத்தனை ஆவி உள்ளுக்குள்ளே இருக்குது? சரி, அதை நம்மளே மனசுக்குள்ளே வச்சுக்கோம். இப்போ 4வது ஆவிக்குள்ளே போயிடுவோம். துர் ஆலோசனையை பிறப்பிக்கும் இருதயம். இது என்னது? துர் ஆலோசனையை பிறப்பிக்கும் இருதயம். நம்ம இருதயம் ஆலோசனை கொடுக்கும். நம்ம இருதயம் இருக்கு இல்லைங்களா, நல்லா கவனி, அப்படி கவனி, இப்படி கவனி அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும் நம்ம இருதயம். ஆனால் இந்த அசுத்தாவி வந்துருச்சுன்னா இந்த இருதயம் ஆலோசனை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கும்? துர் ஆலோசனை கொடுக்கும். அது எப்படி பிரதர் துர் ஆலோசனை கொடுக்கும் அப்படின்னா, அங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பிரதர் சிஸ்டர் 2 பேர், இல்லைன்னா பிரதர் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே திரும்பி நம்மளை பார்க்குறாங்க. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு அப்படியே நம்மளை பார்க்குறாங்க, அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இருதயம் என்ன சொல்லுவோம்? உன்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் எப்படி பேசுகிறாங்க? நல்லதாக பேசலை, என்னமோ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நல்லதாக பேசுகிறேன்னா உன்னை கூப்பிட்டு வச்சு பேசலாம் தானே. வாங்க பிரதர், உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாம் தானே. பாரு, அங்கேயே நின்று முறைச்சி பேசுகிறாங்க பார்த்தியா. நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு இது நடந்துச்சுல, அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேற ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, எதேச்சியாக திரும்பி பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த இருதயம் ஒன்றையே தான் அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் நம்மளே பேசிட்டு போகட்டும், என்ன அதை பற்றி. ஆனால் இந்த இருதயம் அப்படி ஒரு ஆலோசனை கொடுத்துச்சுன்னா இது துர் ஆலோசனையை பிறப்பிக்கிற இருதயம். அடுத்து நம்ம ஒரு தவறோடு வந்து உட்கார்ந்துருப்போம். நான் ஏற்கனவே சொன்னதான், தேவன் நமக்கு உதவி செய்யணும்னு நினைப்பார். என்ன பண்ணுவார்? நம்ம ஒரு தவறு வாழ்க்கையில் செஞ்சுருப்போம், வீட்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சபையிலையோ ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கும், வந்து உட்காந்துருப்போம். இப்போ அந்த தவறு நம்மளை விட்டு போகணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? அந்த தவறை சுட்டி காமிப்பார். யார் மூலமாக காமிப்பார்? பேசுகிறவங்க மூலமாக காமிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடனே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நான் இனி இந்த தவறை திருத்திக்கிறேன் ஆண்டவரேனா. இது நல்ல ஆலோசனை உள்ள இருதயம். இந்த துர் ஆலோசனை உள்ள இருதயம் என்ன தெரியுங்களா பண்ணும்? பாத்தியா, என்னையே பேசுகிறாரு, என்னையே மனசில் வச்சு, இதுக்குத்தான் நான் இங்கே வர்றதே இல்லை. எதுக்கு இவர் பேசினாலும் எனக்கு அதனால தான் பிரதர் பிடிக்கிறதே இல்லை. ஐயோ சாமி, எனக்கு இவர் ஆகிறதே இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் அவர் சப்ஜெக்டே கொடுத்துடக்கூடாது. என்னன்னா அது ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவி. ஆனால் அதை நாம் எப்படி இந்த இருதயம் எடுத்துக்கணும்? நம்மளையே மனசில் வச்சு பேசுகிறாரு. நமக்கு சரி பேசிட்டு போகட்டும், தப்பு இருந்தால் திருத்திட்டு போக வேண்டியது. இங்கே ஒரு கரை இருக்குது சரட்டில் பெருசாக, பிரதர் சரட்டில் கரை இருக்குன்னு சொன்னால் அது நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கா இல்லை நம்ம அந்த கரையை சரி பண்ணிக்கிறதுக்கா? இல்லைங்களா? அப்போ சரி பண்ண வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிட்டு போக வேண்டியதான். இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்களா, ஆண்டவரே என்கிட்ட இது இல்லையே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்ட்டு போக வேண்டியது தானே, இல்லைங்களா? அப்போ பாருங்கள், இந்த துர் ஆலோசனை என்ன பண்ணுன்னா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படும். 2 பேர் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாலும் சந்தேகப்படும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் வீட்டுக்காரர் சீக்கிரமாக வந்தாலும் என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க, லேட்டாக என்ன லேட்டாக வந்துட்டீங்க, புரியுதுங்களா? பிள்ளைகளை என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டு, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இது துர் ஆலோசனையை பிறப்பிக்கிற இருதயம். இது நிறைய சொல்லலாம், நம்ம நேரம் கடந்து போகிறதுனா அடுத்து சொல்லிடலாம். 5வதுக்கு போயிடலாம். 5வது என்ன ஆவி? தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தேவன் நம்முடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களாக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா அழகான கால்களாக இருக்கணும். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அப்ப என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு ஓடக்கூடியதான் நம்முடைய கால்கள் இருக்கணும். அப்படி ஓடணும்னா இந்த கால் எப்படி தெரியும் ஆண்டவருக்கு? அழகா தெரியும். ஐயோ சபைக்கு டைம் ஆயிடுச்சே அப்படின்னு ஓடுறது இந்த கால் எப்படி தெரியும் ஆண்டவருக்கு? பார்க்கறதுக்கு அழகான கால்களாக தெரியும். அதே நேரத்தில் கூடுகை இருக்கும்போது சொந்தக்காரங்க மேரேஜ் பிரதர், சீரு பிரதர், சாவு பிரதர் அப்படின்னு சொல்லி கால்கள் அங்கே ஓட ஆரம்பிச்சிச்சின்னு வைங்க, இந்த கால்கள் ஆண்டவருக்கு எப்படி தெரியுங்க? என்ன ஓட்டம் ஓடுது பாரு இந்த கால். எதுக்கு?
தீங்கு செய்கிறதுக்கு, நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறத விட்டுட்டு அதை போகக்கூடாதுன்னு சொல்லலை. முதல் முக்கியத்துவம் எதற்கு அப்படிங்கிறத தேவன் அங்கே பார்க்கிறவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறது நம்முடைய கால்கள் இருக்குதா, இல்லை மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய கால்கள் ஓடுதா? இது 5வது ஆவி. அடுத்த 6வது ஆவி நம்ம பார்க்குறோம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஃபஸ்ட்டு பார்த்தோம் பொய் நாவு, அது நம்மளே இன்னொருத்தர்கிட்ட பேசுறது. இது பொய் சாட்சி அப்படின்னா இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது. இதை எங்கே பார்க்கலான்னா அதிகமாக கோர்ட்டில் பார்க்கலாம். வெளியிலேயே மரத்துக்கு கீழே 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. வக்கீல் என்ன பண்ணுவார்னா, ஏப்பா நாங்களும் பார்த்தோன்னு வந்து சொல்கிறதுக்கு வாங்கப்பா, எவ்வளவு தருவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதுக்குன்னே ஒரு குரூப்பு கோர்ட்டு பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னா இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இவங்க கண்ணால் பார்த்துருக்கவே மாட்டாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள், இவங்க 2 பேர் தான் இவங்க குற்றவாளிகள் இல்லைன்னா நிரபராதிகள். இவங்க அப்படி செஞ்சாங்களான்னு நீதிபதி கேட்பாரு. நீங்கள் 4 பேர் சேர்ந்து என்ன சொல்லணும்? ஆமாங்க சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தரேன்? 500 ரூபா தரேன். இதுதான் யாருன்னா பொய் சாட்சிகள். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் போய் பார்க்காத ஒன்றை கேட்காத ஒன்றை பார்த்ததா சொல்லுவாங்க. இது போல் இன்னைக்கு இருப்பாங்க சகோதர சகோதரிகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரதரை குறிச்சோ ஒரு சிஸ்டரை குறிச்சோ பார்த்துருக்கவே மாட்டாங்க, ஆனால் கேட்டிருப்பாங்க எங்கேயோ ஒருத்தர் மூலமாக, அதை பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. இதுக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அங்கே ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார்னா, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதாவது இனப்பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அங்கே பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அன்னைக்கு 3 மணிக்கு மேட்பாளையத்தில் ஏன் பார்க்குறீங்க, பயங்கர சண்டையாயிடுச்சு, ஒரு கல் அப்படியே வந்து கண்ணாடியை உடச்சிக்கிட்டு பஸ்ஸு சீட்டில் வந்து விழுந்துருச்சு அப்படின்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொல்கிறாரு, எத்தனை மணிக்கு, எப்போ அப்படின்னதும், சனிக்கிழமைங்க 3 மணிக்கு. நான் சனிக்கிழமை 3 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் தானே இருந்தேன், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு உடனே இவர் அப்படித்தானே சொன்னாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இவர் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னார், நான் பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன், பஸ்ஸில் உட்காந்துருந்தேன், ஒரு கல் வந்து கண்ணாடியை உடச்சி சீட்டில் வந்து கல் விழுந்துச்சின்னாரு. எப்படி இவர் அப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? இவரும் பஸ்ஸில் ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி அதை சொன்னார். ஆனால் இன்னொருத்தர், நான் அங்கே தானே இருந்தேன், ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையேன உடனே இவர் என்ன சொல்கிறார், அப்படித்தானே சொன்னாங்க. அப்போ இவர் என்ன பண்ணலை, கண்ணில் பார்க்கல, இவர் அந்த இடத்துலையே இல்லை. ஆனால் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இருந்த மாதிரி பார்த்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க. இதுதான் பொய் சாட்சி. இந்த மாதிரி நம்ம பார்க்காத கேட்காத ஒன்றை அப்படியே டெவலப் பண்ணி சொல்லக்கூடியவங்களா இருந்தோம்னா இந்த ஆவி நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 19:9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். இவங்களுக்கு 2ஆம் மரணம் தான், ஆக்கினைக்கு தப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு சுபாவம் உள்ளவர்களா நாம இருந்துடக்கூடாது. கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கலாம். 7வது காரியம், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது எப்போ நடக்கும்னா இந்த 6வது தொடர்ச்சி தான் இந்த 7வது. ஒரு சமயம் நம்ம பார்க்காத ஒரு காரியத்தை ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரை குறிச்சோ நாம் தவறான காரியத்தை அப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வந்துருங்க, அங்கே விரோதத்தை உண்டு பண்ணிடுவோம். ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை நல்லவங்களாக நினச்சிட்டு இருப்போம். இப்போ அந்த சகோதரியை குறிச்சோ அந்த சகோதரனை குறிச்சோ தவறான ஒரு காரியத்தை, அவங்க செய்யாத ஒரு காரியத்தை நம்ம சொல்லும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கேட்டுட்டு, ஐயோ அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், ரொம்ப பக்தி உள்ள சிஸ்டர் நினச்சேன், ஆனால் அவங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஒரு தவறானவங்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களாக மாறிட்டோம். நீதிமொழிகள் 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. இப்படிப்பட்டவங்களோட நம்ம சகவாசம் வைத்து கொள்ளவே கூடாது. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம பார்த்துட்டோம் அந்த 7 ஆவி. அப்போ முதலாவது நம்ம பார்த்துட்டோம் மேட்டிமையான கண், அடுத்தது பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துரு ஆலோசனையை பிறப்பிக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி,
சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். 7 ஆவியில் எத்தனை ஆவி உள்ளே வந்திருக்கு, எத்தனை ஆவி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது? 7மே வெளியே தான் இருக்குது பிரதர்னா, அப்பா தயவு செஞ்சு இதெல்லாம் எனக்கு வேண்டாப்பான்னு ஜெபிச்சிடலாம். ஒரு சமயம் 7மே உள்ளே இருந்துச்சுன்னா, ஐயோ ஆண்டவரே இந்த வேண்டவே வேண்டாம், அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்லி துரத்திடணும். 2-3 இருந்தால் அது எந்த ஆவின்னு பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு இதெல்லாம் எனக்குள்ளே வராமல் இதை துரத்தி எனக்குள்ளே இருங்க. எப்போ பிரதர் இந்த 7ம் உள்ளே இல்லாமல் பண்ண முடியும்? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இந்த 7 உள்ளே வரக்கூடாதுன்னா சந்தே இல்லாமல் 8 ஃபில் பண்ணிடணுங்க. புரியுதுங்களா? இந்த 7 நம்ம இருதயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னா வேற ஒரு 8 இருக்குது. இந்த 8 உள்ளே ஃபில் பண்ணிட்டோன்னு வைங்களே, இந்த 7 உள்ளவே வராது. ஏற்கனவே ஒரு 7 இஸ்ரேல் ஜனங்களை சொல்லி, மறுபடி ஒரு 7 எங்களுக்கு சொல்லி, மறுபடி இன்னொரு 8 பற்றி பேச போகிறீங்களான்னா பேச போகிறதில்ல. அந்த 8 என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். வருங்காலங்களில் அந்த 8 குறித்து விரிவாக நம்ம பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். இப்போ அந்த 8 உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். என்ன அந்த 8 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, இதான் கடைசியாகவும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக சகோதர சகோதரிகளே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒன்று நமக்குள்ள உண்மையின் ஆவி இருக்கணும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, 2வது ஒழுக்கத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதியின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ள ஆவி நமக்குள்ள இருக்கணும். அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ள ஆவி நமக்குள்ள இருக்கணும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ள ஆவி நமக்குள்ள இருக்கணும். புண்ணியம் எதுவோ, புண்ணியம் இருக்கணும். புகழ் எதுவோ, புகழ் புகழ் இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை வந்துருச்சுங்க? இந்த 8 ஆவிங்கும் போது சிந்தையை குறிக்குது. இந்த 8 ஆவியை உள்ளுக்குள்ள வச்சோம்னா அதை தான் சொல்றாரு. இந்த 8 ஆவியையும் என்ன பண்ணுங்க, அவைகளையே இந்த சிந்தையே உங்களுக்குள்ள வச்சிங்கன்னா இந்த 7 என்னவாகாது, உள்ளுக்குள்ள வராது. அப்போ இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இன்னைக்கு பார்த்துட்ட காரியம். ஒரு சமயம் இந்த 7 ஆவிக்கு இடம் கொடுத்துட்டோம், அதன்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம் ஏற்கனவே தேவனை தெரியாதப்ப இருந்தமே முன்னிலைமை அப்படியே இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் தேவனை அறிந்து கொண்டு மறுபடி இது போன்ற தீய சிந்தனைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்து அதில் அப்படியே வாழ்ந்தோம்னா முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி ஆகிடும், அதிக கேடுங்கும்போது அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான தண்டனைன்னு சொல்லலாம், 2ஆம் மரணம். அப்போ அது நம்ம யாருக்கும் தேவன் அதை விரும்புகிறதும் இல்லை, அதை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை. நாமளும் அதற்குள்ளே போகாதபடி இந்த 8 குணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொண்டு இந்த 7 குணங்களை நம்மளை விட்டு அகற்றி வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.